சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையால் கிராமங்கள் மட்டுமின்றி நகர பகுதிகளிலும் சூழ்ந்த வெள்ளத்தை போர்க்கால அடிப்படையில் அகற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதை அடுத்து மாநில பேரிடர் குழு, பொதுப்பணி, வருவாய், காவல் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டன. தமிழக அரசின் கடைக்கோடி ஊழியர் முதல் தலைமைச் செயலாளர் வரை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டதை அடுத்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். அசாதாரண சூழ்நிலையில் ஏற்பட்ட பேரிடர் முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கைகளின் காரணமாக குறுகிய காலத்தில் சீரடைந்துள்ளதாக பிரபல தமிழ் நாளிதழ் தினத்தந்தி தலையங்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதேபோல் சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசின் நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளனர். தினத்தந்தி நாளிதழ் இன்று வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், வழக்கமாக 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை சில நாட்களிலேயே முழுமையாக கொட்டி தீர்த்தது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது. வெள்ள சேத விவரத்தை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 4 மாவட்டங்களிலும் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனுக்குடன் ஆய்வு செய்து வந்தார். முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் கடைக்கோடி அரசு ஊழியர்கள் முதல் தலைமைச் செயலாளர் வரை மீட்பு நடவடிக்கைகளில் இரவு பகல் பாராது ஈடுபட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப பெரும் பாடுபட்டனர். அத்துடன் ராணுவ குழுவினர், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் என அனைவரும் இணைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெள்ள சேதம் பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதிய உடனேயே நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டன. முதற்கட்டமாக 940 கோடி ரூபாயும் பின்னர் 1000 கோடி ரூபாயும் தமிழக வெள்ள நிவாரணப் பணிக்காக மத்திய அரசு ஒதுக்கியது. பின்னர் தமிழகத்திற்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடர் என்று அறிவிக்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதினார். முதலமைச்சரின் வேண்டுகோளினை ஏற்று தமிழகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என மத்திய அரசு அறிவித்தது. இவ்வாறு தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக தினத்தந்தி நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகளுக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். ரியலி 3 மாதங்கள் பெய்ய வேண்டிய 3 நாளில் சொன்னது தப்பே கிடையாது. இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் வெள்ளம் இருக்கும் பொழுது எப்படி இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக சொல்லுவோம், ஃபண்டாஸ்டிக் ரிலீஃப் மெஷர்ஸ். எல்லா அஃபீஷியல்ஸ், எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் லெஃப்ட் அண்ட் ரைட் நிறைய அதே மாதிரி சென்னை மட்டும்தான் பார்க்குறாங்க. தப்பு அது. கண்டிப்பாக கடலூரும் கண்டிப்பாக ஃபுல் அட்டென்ஷன் கடலூருக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. இந்த மினிஸ்டர்ஸ், அஃபீஷியல்ஸ்லாம் எப்போ பார்த்தாலும் 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி இந்த அஃபிஷியல்ஸ் எஸ்பெஷலி. இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லி நான் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் ஒன்றில் படித்தேன், டைம்ஸ், நாட் இந்த இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லாமே எழுதியிருக்காங்க. இவ்வளோ கரெக்டாக ஒரு லாங் டேர்ம் விஷனோட ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி அதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் பண்ணுற ஒரே சிஎம் தமிழ்நாட்டில் தான். வெள்ளம் சூழ்ந்திருந்த நேரத்திலும் வெள்ள நீர் அகற்றிய பின்னரும் அனைத்து துறை ஊழியர்களும் 24 மணி நேரமும் தொய்வின்றி மேற்கொண்ட நடவடிக்கை வரலாறு காணாதது என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் நிவாரண உதவி அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை நகரவாசிகள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர். வரலாறு காணாத ஒரு மழை வெள்ளம். இதில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிஎம் மேடம் அவர்கள் ரொம்ப மீட்பு பணிக்கான நடவடிக்கையிலேருந்து எல்லாமே ரொம்ப வேகமாக பண்ணாங்க. குப்பைகளை அகற்றும் பணிகளில் ரொம்ப சிறப்பாக ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பஸ்ஸு போக்குவரத்து, தங்கறதுக்கு இடத்துலேருந்து எல்லா விதமான உதவிகளும் செஞ்சாங்க. இப்போது கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்ஸ் இது மூலயமா பப்ளிக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ளட்டில் இப்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பைக் சர்வீஸ் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே. அதை பற்றி எத்தனை கவர்மெண்ட் நினச்சி பார்ப்பான்னு கூட தெரியாது. ஒரு எமர்ஜென்சினா கூட கார் எடுத்துகிட்டு போக முடியாது, பைக்கில் தான் போக முடியும். அந்த மாதிரி சொல்ல முடிகிற அளவுக்கு நிறைய ஹெல்ப் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வரும் வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக குறை கூறி வருவதற்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த போல ஒரு மழையை பார்த்தது கிடையாது.
தமிழ்நாடும் பார்த்தது கிடையாது, இந்தியாவும் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது மீட்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், நிவாரண நடவடிக்கையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த அரசாங்கம் ஒரு அம்மா எப்படி செயல்படுவார்களோ, ஒரு வீட்டில் அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவைப்படுமோ அதை எப்படி செயல்படுத்துவார்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை போய் அரசியலாக்குறதுங்கிற பச்சை அயோக்கியத்தனம்.